லைட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். வணக்கம். ஸோ உண்மையை சொல்லணும்னா எனக்கு யூடியூப்ல வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனல்ல நான் என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மூவிஸோட ஷார்ட்ஸு, எடிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட வீடியோ. என்னோட முகத்தை காட்டி நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன கண்டென்ட் செய்யுதுன்னு தெரியல. நான் ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு இந்த கேமரா ஒன்று நான் வாங்கி வச்சிருந்தேன். சரி, இந்த கேமரா வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் செய்வோம். இந்த கேமரா நான் பார்த்ததுல ஓரளவுக்கு லேகு அதெல்லாம் இருக்கு. ஓரளவுக்கு அந்த ஹேங் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு. அது பேசிக் லோ பட்ஜெட் கேமரால என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த கேமரால இருக்கு. பட் அண்டர் வாட்டர் ஷாட்ல இந்த கேமரா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு சொன்னாங்க. உண்மையான்னு தெரியல. ஸோ அதை தான் நான் கண்டென்ட்டா போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போய் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி பூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் நம்ம இந்த கேமரா அண்டர் வாட்டர் ஷாட் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ எவ்வளோ குவாலிட்டியா என்னால எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. குவாலிட்டி எதுவும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. நான் எல்லாமே இந்த மைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு லோ பட்ஜெட் மைக் தான் நான் பாய்க்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேமரா நம்ம அப்படியே தண்ணிக்குள்ள போட முடியாது. இதுக்கு பாத்தீங்கன்னா தனியா இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கவர் நம்ம போட்டுட்டு தான் நம்ம இந்த இன்ஃபினிட்டி பூல்குள்ள நம்ம இறங்கி அண்டர் வாட்டர் ஷாட் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல நான் என் ஃபோன் அந்த ஃபோன் நான் கனெக்ட் பண்ணி அந்த கேமராலேயே நான் வீடியோ எடிட்ல நான் காட்டுறேன். ஒரு அண்டர் வாட்டர் ஷாட் செம்ம குழுவில் இருக்குது. தனியாக இருந்தா பின்னாடி வியூலாம் தெரியுதா? ஓகே, பின்னாடி வியூலாம் தெரியுது. கேமரா ஆனில் தான் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு வாட்டி நான் காட்டுறேன். வியூ தெரியும்னு நினைக்கிறேன், பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி இதை வச்சாவது ஒரு அண்டர் வாட்டர் ஷாட் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இதுதான் இந்த மொத்த இன்ஃபினிட்டி பூலோட வியூ. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் தான். ஆக்சுவலி இது உள்ளுக்கு லாம்பு எரியும். இது உள்ளுக்கு ஒரு லைட் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் உள்ளுக்கு லைட் இருக்கும். ஆனால் அந்த லைட் இப்போ டைம் ஆனதுனால அடைச்சிட்டாங்க. வரும் அந்த மேலே உள்ள லாம்பு மட்டும் தான் எரியுது. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம நேரம் பாருங்கள், கரெக்டாக நிலா அப்படி தெரியுது. ஸோ இதுதான் அந்த வியூ. கேமராவில் எவ்வளோ அழகாக தெரியும்னு எனக்கு தெரில. நேரில் நின்று பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கேமராவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆக்சுவலி ஒரு லோ பட்ஜெட் கேமரா இந்த அளவுக்கு நான் பேசுகிற வாய்ஸ்லேருந்து அண்டர் வாட்டர் ஷாட்லேருந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துருக்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேமரா தான். இந்த கேமரா நான் பார்த்ததுல இந்த கேமரா நல்ல கேமரா தான். ஏன்னா நான் ரொம்ப விலை குறைவாக தான் வாங்கினேன். இந்த கேமரா ஒரு டிக்டாக் ஷாப் அப்படின்ற வலைத்தளத்துல இந்த கேமரா நான் வாங்கினேன். நான் ஏன் அந்த பேர் அழுத்தி சொல்றேன்னா, நம்ம சேனல்ல நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறீங்க. மலேசியால ரொம்ப குறைவு ஆளுங்க பாக்குறது நம்ம சேனலை. நான் போடுற இந்த எடிட்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து தான் நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ இவ்வளவு தூரம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா உங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நல்லா இல்லைனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், நான் திருத்திக்கிறேன்.